வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக நம்ம திருப்பதி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த 2025ஓட ஃபஸ்ட்டு நம்ம திருப்பதி பெருமாள் வந்து பார்க்க போகிறோம். கண்மணி வாங்க திருப்பதி ட்ராவல் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த சேனல்லாம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி பார்க்க போகலாம். இந்த டைம் நம்ம பஸ்ஸில் தான் திருப்பதிக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நான் அப்பா அம்மா பாப்பு எல்லாருமே சேர்ந்து பஸ்ஸில் வந்து போகிறதுக்காக பஸ் வந்து ரிசர்வ் பண்ணியாச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் எப்போவுமே சாமி கும்பிட்டுட்டு தான் போவோமா, அதனால விளக்கேற்றி கற்பூரம் காட்டி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து திருப்பதி போகிற பஸ் எடுத்தாச்சு. இங்கேருந்து கரெக்டாக நம்மளுக்கு 8:40 பஸ் எடுத்துட்டாங்க. அப்புறமா நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப் வந்து இருக்கும். அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு டிரைவர்ஸ் வந்து டீ இதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதி போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆஃப்டர் 1 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க என்னோட நீங்களும் கண்டினியூ பண்ணி திருப்பதி பெருமாளை பாருங்கள். ஓகேவா, வாங்க திருப்பதி போகலாம். நம்ம இப்போது நல்லபடியாக ட்ராவல் பண்ணி சேலம்லேருந்து கீழ் திருப்பதிக்கு வந்து வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் திருப்பதி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்மளுக்கு மலைக்கு வந்து பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். வாங்க நம்ம போய் மலைக்கு பஸ் ஏறலாம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்கடாச்சலபதியோட நாமம்லாம் சூப்பராக வரைஞ்சிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இருந்தோம். இப்போது நம்ம திருப்பதியில் இருக்க ஏழுகுண்டலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கே இருக்கு பாருங்க, ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு திருப்பதி மேல்மலைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது. ஸோ நம்ம மலைக்கு போகலாம். நம்ம திருப்பதிக்கு பஸ்ஸு ட்ரெயின்னு எதில் வந்தாலுமே இங்கே வந்துட்டு டிடிடி பில்டிங் வந்து இருக்கும்ல, ஸ்ரீனிவாச நிவாசம், விஷ்ணு நிவாசம், இந்த மாதிரி பில்டிங்கில் வந்து சர்வ தரிசனமுக்கான டோக்கன்ஸும் கொடுப்பாங்க. 4 மணிலேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த டோக்கன் வாங்க நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பஸ் ஏறிட்டோம். திருப்பதி போகிறதுக்கு பஸ் ஏற போகிறோம். அடல்ட்டுக்கு 90 ருபீஸ், குழந்தைங்களுக்கு 50 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 20 ரூபாய். அங்கே கண்மணிஸ் நம்ம மேல்மலையில் போய் வெங்கடாச்சலபதியை பார்க்க போகலாம். திருமலைக்கு போகிறதுக்கான அந்த பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேசஞ்சருமே உட்கார்ற அளவுக்கு சீட்டில் மட்டும்தான் பேசஞ்சர் வந்து ஏற்றுவாங்க. ஸோ நம்ம பஸ் வந்து ஏறிட்டு அப்படியே மெதுவாக திருப்பதி மேல் திருப்பதி நோக்கி போயிட்டு இருந்தோம். நாம் இப்போது செக்கிங் பாயிண்ட் வந்து வந்தாச்சு. கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஆச்சு. ஸோ 4:45 அந்த மாதிரி டைமுக்கெல்லாம் இங்கே ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாம் இப்போ மேல் திருப்பதிக்கு கிளம்ப வேண்டியதான். அந்த ஏர்லி மார்னிங் டைம் அப்படின்றதுனால அங்கே நிறைய பஸ்ஸஸ்லாம் கூட லைனில் செக்கிங்காக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட செக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே மலையேற ஆரம்பித்தாச்சு. கரெக்டாக ஒரு 5 மணி அந்த டைமில் வந்து இப்போ திருப்பதி ஹில் ஸ்டேஷன் வந்து ஏறும் போது அவ்வளோ சூப்பரான சில் கிளைமேட்டோட நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ஃபீலிங் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஏர்லி மார்னிங் வந்து ட்ராவல் பண்ணி திருமலைக்கு போகிறது. இந்த 7 மலையிலுமே நம்ம திருப்பதி ஏழுமலையான் வந்து ஃபுல்லாகவே படுத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் வந்து தெரியும். நம்ம அப்படியே ஏர்லி மார்னிங் போனோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு விடிய ஆரம்பிக்கிற டைமில் செம்ம சூப்பராக நம்ம பெருமாள் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரியான தோற்றத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே செம்ம ஒரு ப்ளசண்ட்டான வைப்பை என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம இப்போது மேல் திருப்பதி வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. நம்ம இப்போ சூப்பராக திருப்பதி ரீச் ஆகிட்டோம். அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து கோபுர தரிசனம் பார்க்க போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம நல்லபடியாக மேல் திருப்பதி வந்துட்டு திருப்பதி பெருமாளோட கோபுர தரிசனம் உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் கோபுர தரிசனம் வந்து பண்ணிக்கோங்க கண்மணிஸ். என்னோட சேர்ந்து நீங்களும் நல்லபடியாக கோபுர தரிசனம் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் கோபுரமே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ உள்ளே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாம் சூப்பராக போய் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நம்ம இப்போது சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. வீட்டில் இருந்து புளி சாதம், சப்பாத்தி இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த கட்டுச்சோறு வந்து இல்லாமல் திருப்பதி ட்ராவலே ஃபுல்ஃபில் ஆகாது எங்களுக்கு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்மணிஸ். ஸோ நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ திருப்பதி வெங்கடாச்சலபதி பார்க்கறதுக்காக க்யூவில் போய் நிற்க போகிறோம். ஏன்னா நம்ம சர்வ தரிசனம் டோக்கன் வந்து வாங்கவே இல்லை. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு க்யூஸ் இருக்கும், அங்கே போய் நின்றுக்கலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. இங்கே வந்து நம்ம குளத்துக்கு பேக் சைட் போனால் ஈஸியாக போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். சாமி தரிசனம் பண்ண போகிறோம் கண்மணி. இதுதான் நம்மளோட தெப்பக்குளம்.
திருப்பதி ஏழுமலை பின்னாடி கோபுரம் தெரியுதா? வாங்க கண்மணி நம்ம போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம். அம்மா இங்கே வரும்போதெல்லாம் இந்த திருப்பதி பெருமாள் நாமம் போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த டைம் கோயிலே கூப்பிட்டு அம்மாவுக்கு போட்டு விட்டாங்க. ஸோ செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. இங்கே வராக சுவாமி சன்னதிக்கிட்டே அம்மாவுக்கு வந்து நாமம் வச்சு விட்டாங்க. நானும் அம்மாவும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சாச்சு. எப்போ திருப்பதிக்கு வரோம் அப்படின்னாலும் ஸ்பெஷல் டேஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், இந்த மாதிரி பெருமாளுக்கு உகந்த நாட்கள்னா இருக்கும்ல, இந்த நாட்கள் எதுவுமே இல்லாமல் நார்மல் டேஸில் வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம 5 to 6 hours சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை நம்ம ஸ்பெஷல் டேஸில் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா 300 ரூபாய் டோக்கன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டோக்கன் எல்லாம் நம்ம ரிசர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போது அப்படியே ஒரு நடந்து 9:30 மணி இந்த டைமுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டிங் ஹால் வந்து சின்ன வெயிட்டிங் ஹால் இருக்குல்ல, அங்கே வந்து கரெக்டாக ஒரு 9:30 மணி 9:45 வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு லைவ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இங்கேயே சூப்பராக ரெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நம்ம இப்போது லட்டு டோக்கன் வாங்கியாச்சு. டோக்கன் வாங்கிட்டு நம்மளோட லக்கேஜ் எல்லாம் இங்கே போட்டுட்டு அப்படியே நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க போகிறோம். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய் பாய். இப்போ நம்ம நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு நான் உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த டைம் எங்களோட சாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆஃப்டர்நூன் ஒரு 1 மணி 1:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த VQ பட்டி இருக்கும்ல வெயிட்டிங் ஹால், அங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. அப்புறமா மிட்நைட் 12:30க்கு வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நம்ம கரெக்டாக 1 மணிக்கெல்லாம் திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதி வந்து சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம். எப்போவுமே ஜருகண்டின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல, கரெக்டாக 1 நிமிஷம் வரைக்கும் சாமியை நின்று பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம். அவரை பார்த்தாவே எங்கேருந்து தான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வருமோ தெரில, அப்படி ஒரு எனர்ஜி வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்கே ஏதோ ஒரு மேஜிக் கண்டிப்பாக இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். இவரை வந்து செம்மையாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஏர்லி மார்னிங் வியூ உங்களுக்காக நான் அப்படியே வீடியோ வந்து எடுத்திருந்தேன். நாம் கரெக்டாக சாமி பார்த்துட்டு வெளில வரும்போது மழையும் சில்லுன்னு ஆரம்பிச்சிருச்சா, ஸோ நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க மண்டபத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம கோபுர தரிசனமும் மார்னிங் எந்திரிச்சு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேலம் கிளம்பியாச்சு. ஸோ இந்த டைம் வந்து அன்னதான பிரசாதம் வந்து கோவிலில் சாப்பிடல, அதனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே இருக்க கடைகள்லேயே சாப்பிட்டோம். சுமாராக தான் இருந்துச்சு. நீங்கள் இங்கே இருக்க கடைகளெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்மணிஸ். ஸோ இங்கே எப்பவும் போல் நம்ம திருப்பதி வந்தோம் அப்படின்னாவே அங்கே கிடைக்காத பொருட்களே இல்லை, எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும்ல. ஸோ அங்கே இருக்க எல்லா கடைகளுமே பார்த்துட்டே வந்துட்டுருப்போம். எப்போவுமே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணதில்லை, மினிமம் நான் வளையல் மட்டும்தான் வாங்குவேன். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஹேண்ட்பேக் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால மனசு வந்து இந்த டைம் ஹேண்ட்பேக் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200-250 தான் வந்துச்சு. ஸோ 2 ஹேண்ட்பேக் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறமா இந்த பபிள் விடுற காத்தாடி இருக்கும்ல, அதை வச்சு சூப்பராக பபிள்ஸ்லாம் விட்டு நான் விளாண்டுட்டு இருந்தேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஓகே கண்மணிஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த டைமும் நம்ம நல்லபடியாக வெங்கடாச்சலபதியோட பிளஸிங்கோட தரிசனமும் நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம இப்போது சேலம் போகிறதுக்காக வேலூர் பஸ் வந்து ஏறியாச்சு. வர வழி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்னிங் டைம் கிளம்பணும் அப்படின்றதுனால வியூ வந்து நல்லாயிருக்கும். நம்ம திருப்பதி ஃபுல்லாகவே நம்மளுக்கு மலையிலேருந்து பார்த்தா தெரியும். ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்காக வீடியோ எடுத்திருந்தேன். எனக்கு எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் திருப்பதி வெங்கடாச்சலபதி வந்து பார்த்துட்டு போனால் தான் அந்த இயர் ஃபுல்லாகவே செம்ம பாசிட்டிவிட்டியோட போகும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து நீங்களும் திருப்பதி ட்ராவல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்மணிஸ். பாய்.